இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்களை அதானி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் அவருக்கு பிடிவாரன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கென்யா அதிபர் ஒரு பிரஸ் மீட்டை நடத்துறாரு. அந்த பிரஸ் மீட்ல கென்யா அதிபரான வில்லியம் ரூட்டோ என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது ஜோமோ கென்யாட்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் JKIA மற்றும் கென்யா அரசுடைய மின்சார நிறுவனமான கெட்ரோகா டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த ரெண்டு ஒப்பந்தமும் அதானியோட போடவா இருந்துச்சு. இந்த ரெண்டு ஒப்பந்தத்தையும் நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அது இமிடியேட்டா ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்லேயே ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார். பொதுவாக இப்படியான ஒப்பந்த ரத்தலாம் எதற்காக மீடியாவை கூப்பிட்டு அதிபர் சொல்லணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இதற்கெல்லாம் நான் பின்னாடி பதில் சொல்றேன். அதற்கு முன்னாடி இந்த கென்யா அதிபர் இவ்வளவு அவசரமாக அமெரிக்கா ஒரு உத்தரவு போட்ட உடனேயே அறிவிப்பதற்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் அதானிக்கு எப்படி கிடைத்தது அப்படின்றதுக்கு பதில் கிடைக்கும். அதாவது 5/12/2023 கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோவை பிரதமர் மோடி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் ஹவுஸில் வச்சு சந்திக்கிறாரு. ஹைதராபாத் ஹவுஸில் ஏன் சந்திக்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டெலிகேட்ஸை ஒரு ஆடம்பரமான பங்களாவில் தங்க வைக்கணும், அதில் நிகழ்ச்சி நடத்தணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடம்பர பங்களா தான் இந்த ஹைதராபாத் ஹவுஸ். இந்த ஹவுஸில் மோடி, கென்யா அதிபர், அவங்களுடைய நாட்டுடைய தூதர்கள், அதே போல் இந்திய அரசுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இப்படி மீட்டிங் நடந்தால் அது அரசாங்க மீட்டிங், இரு நாட்டு உறவுன்னு சொல்லி போயிடலாம். ஆனா இந்த மீட்டிங்ல இன்னொரு நபரும் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, அதானி. அதானியை வைத்துக்கொண்டு கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோவுடன் மோடி ஒரு மீட்டிங்கை நடத்தியிருக்கிறார். அந்த மீட்டிங்கில் என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் உங்கள் நாட்டில் ஏர்போர்ட்டை மாடர்னைஸ் பண்ணுங்கள், நீங்கள் கூட JKIAக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக அதானி வாட்ச் என்ற இணையதளம் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா கென்யா அதிபரும் பிரதமர் மோடியும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாங்க. இந்திய அரசும் கென்யா அரசும் இவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது. இதை பார்க்கக்கூடிய இந்திய மக்கள், பரவாயில்லையே, இந்திய அரசும் கென்யா அரசும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, ரெண்டு நாட்டு உறவு இது நம்ம வளரப்போது, நம்ம நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வரும் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. சரியாக இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்ச 3 மாசத்துல, அதாவது மார்ச் 2024 நைரோபி JKIA ஏர்போர்ட்டை நாங்களே எடுத்து நடத்துகிறோம், எங்களுக்கு 30 வருஷம் கான்ட்ராக்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதானி கென்யா அரசிடம் ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாரு. அதாவது அந்த ப்ரொபோசலில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, யாராவன் நம்மளுடைய நாட்டுக்கே நம்மளுடைய ஏர்போர்ட்டையே அடிமாட்டு விலைக்கு கேட்டு இவன் ஓனர் மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கு. அதில் என்ன தெரியுமா அதானி கொடுத்துருக்கிறாரு? $1.85 பில்லியன் முதலீட்டோட 30 வருடத்திற்கு இந்த ஏர்போர்ட்டை எனக்கு லீஸுக்கு நீங்கள் கொடுத்துடணும். அதே போல் ஏர்போர்ட்டோடைய நடத்துகிற அந்த கம்பெனி இருக்குது தெரியுமா, அந்த கம்பெனிலையும் 18% ஈக்விட்டி ஸ்டாக்கை எனக்கு கொடுத்துடணும். அதுபோக இது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏர்போர்ட்டை மாடர்னைஸ் பண்ண போகிறாங்கல்ல, அதனால் அரசாங்கம் இதில் முதலீடு பண்ணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் $40 மில்லியன் முதலீடாக கொடுக்கணும். இதை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 10% ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதானி தன்னுடைய ப்ரொபோசலில் கொடுத்துருக்கிறாரு. இதை விட ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ப்ரொபோசலில் அதானி தனக்கு டாக்ஸ் சலுகையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவர் முதலீடு பண்ணணும் அப்படின்னா பல வருடத்திற்கு அந்த ஏர்போர்ட்டை கொடுத்துடணும். இவர் முதலீடு பண்ணுவதற்கு அங்கே வரியெல்லாம் போட்டக்கூடாது, அந்த வரியை வாங்கி மக்களுக்கு நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த வரியிலையுமே எனக்கு சலுகை கொடுக்கணுன்றாரு. இது போக அந்த நைரோபின்ற பகுதி இருக்குல்ல, அதில் வேற ஏதாவது ஏர்போர்ட்டை கென்யா அரசு பண்ணக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடையும் அந்த ப்ரொபோசலில் கொடுத்துருக்கிறாரு அதானி. இந்த ப்ரொபோசல் என்பது எப்போ கொடுக்கப்படுது? மார்ச் 2024 கொடுக்கப்படுது, மோடி கென்யா அதிபரை சந்திச்ச பிறகு. சரி, இப்போ எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரலாம், என்னங்க கென்யா அதிபரும் மோடி சந்திச்சு பேசிட்டாங்க, அந்த மீட்டிங்கில் அதானியே கலந்து கொண்டாலுமே அதானிக்கு மோடி சொல்லிட்டார் அப்படின்றக்காண்டி கென்யா அதிபரை ப்ராஜெக்டை போய் தூக்கி கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இயல்பு வரும்ல. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். இந்த ப்ரொபோசல் என்பது வெளியே வரவே இல்லை, பொதுமக்களுக்கு பார்வைக்கும் வைக்கப்படவே இல்லை. ஆனால் இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா, ஜூலை 2024 OCCRP அப்படின்ற இணையதளம் அதானி கொடுத்த அந்த ப்ரொபோசலை வெளியிடுறாங்க. இப்படி வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொந்தளிப்பு கென்யா மக்கள்கிட்ட ஏற்படுது. இந்த ப்ரொபோசலை ஜூலை மாதம் 24ஆம் தேதி KAA அந்த நிறுவனம் ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போது 28 ஜூலையில் கென்யாவுடைய அதிபர் என்ன தெரியுமா சொல்கிறாரு?
பைத்தியக்காரன் தான் இந்த JKIAன்ற மாதிரி ஒரு அசட்டை தூக்கி ஃப்ரீயாக வந்து கொடுப்பான், அப்படிப்பட்ட ப்ரப்போசலாக இது இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பி இருப்பதாக செய்திகளில் வெளியாச்சு. அப்போ இந்த அதானியுடைய ப்ரப்போசல் கென்னிய மக்களுக்கு தீயாக பரவும் போது மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக ஆக்குப்பை JKIA அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் செய்யப்படுது. இப்படியான கொந்தளிப்பு மனநிலையே இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா செனட் ஆஃப் கென்யா அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க ஒரு ஆய்வை நடத்துகிறாங்க. ஆய்வை நடத்தி என்ன அறிவிப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அதானி மார்ச் மாதம் 2024 ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாருல, இந்த ப்ரொபோசல் கொடுத்த 2 மாதம் கழித்து ஜூன் மாதம் இந்த ஏர்போர்ட்டை வந்து யாரெல்லாம் வாங்குறீங்களோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டெண்டரை வந்து கென்யா அரசாங்கம் போடுறாங்க. அதில் பல்வேறு நிறுவனங்கள் ஆர்வத்தை காட்டுனாங்க. குறிப்பாக அர்ஜென்டினாவை சேர்ந்த கார்ப்பரேஷன் அமெரிக்கா ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் கென்யா ஏர்போர்ட்டை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோசலை வந்து கென்யா அரசுக்கு கொடுத்துருக்குறாங்க, தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கென்யா அரசாங்கமோ இந்த அர்ஜென்டினா நிறுவனத்திற்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அதானி நிறுவனத்தோடு மட்டும் ஒப்பந்தம் போடுவதற்கு முனைப்பு காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை செனட் ஆஃப் கென்யா அப்படின்றவங்க அம்பலப்படுத்திட்டாங்க. இதை அம்பலப்படுத்தியவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெல்சன் அமென்யா அப்படின்றவர். அவருக்கு பிரான்ஸில் தங்கியிருக்கிறாரு. அவர் கென்யாவில் நடக்கிறத அம்பலப்படுத்துகிறாரு. ஆனால் அவருக்கு அங்கேயே கொலை மிரட்டல் என்பது பல்வேறு வகையில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத அவரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ஏர்போர்ட்டை அதானிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 2024 கென்யாவுடைய விமானத்துறையோட சங்கத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே போராட்டம் பண்ணுறாங்க, வேலை நிறுத்தத்தை பண்ணுறாங்க. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2024 கென்யாவுடைய ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. யாரெல்லாம் கேஸ் போடுறாங்க அப்படின்னா, கென்யாவுடைய வழக்கறிஞர் ஐசாக் லாங்கோ கியோ, லா சொசைட்டி ஆஃப் கென்யா, கென்யா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இவங்கெல்லாம் சேர்ந்து அதானியோட டீல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இதை டாக்ஸ் பே பண்ணுற கென்யா மக்களுக்கு எதிராக மாறும், இங்கே வந்து கடன் சுமை என்பது அதிகரிக்கும், ஃபிஸ்கல் ரேட் வந்து மாறும், அது போக இங்கே இருக்கக்கூடிய கென்யா மக்களுக்கே வேலைவாய்ப்பு என்பது கிடைக்காம போகும், நான் கென்யன்ஸுக்கு அங்கே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும். இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த டீலை நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை இந்த 3 பேருமே வைக்கிறாங்க. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கென்யா ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தற்காலிகமாக அதானியோடைய ப்ரப்போசலை நான் தடை பண்ணுறோம், நிறுத்தி வைக்கிறோம். எனவே இந்த விஷயத்தில் ப்ரப்போசலை நீங்கள் வந்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கென்யா அரசாங்கத்திற்கு ஒரு உத்தரவை போடுறாங்க. இப்படியான உத்தரவு வெளிவருது. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் இந்த அதானி துணிச்சலாக என்ன தெரியுமா பண்ணுறாரு, 30 ஆகஸ்டில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் PLC அப்படின்ற கென்ய நிறுவனத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பதிவை அதில் செய்கிறாரு. இந்த கென்ய நிறுவனத்தை வந்து துபாயில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனமே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிடப்படுது. நல்லா கவனிங்க. கென்ய அதிபர் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு, கென்ய மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க. அதில் வந்து யாருக்குமே டீல் கொடுக்காம இவங்களுக்கு மட்டும் டீல் கொடுக்கப்படுதுன்ற உண்மை வெளியே வருது. அங்கே இருக்கக்கூடிய விமானத்துறை அதிகாரிகள் போராட்டம் பண்ணுறாங்க, விமானங்கள்லாம் வந்து செயல்படாமல் தவிக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து தடை பண்ணுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துமே அதானி துணிச்சலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து கென்யா நிறுவனத்தை பதிவு பண்ணுறாரு. அதானிக்கு எப்படிங்க இவ்வளவு பெரிய துணிச்சல் வந்துச்சு? அதுவும் கென்ய அதிபர் இவ்வளவு பிரச்சனைகளை தங்கள் நாட்டில் சந்திக்கும் போது அதானிக்கு விடாப்படியாக கொடுப்பதற்கான அந்த காரணம் என்ன என்பதற்கு பதில் மோடி தான். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு ஒப்பந்தத்தையும் ரத்து பண்ணாங்கல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது கென்யாவுடைய எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி தான் கெட்ராகோ அப்படின்ற ஒரு கம்பெனி. இதில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக அக்டோபர் 11, 2024 இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது தெரியுமா? இந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அக்டோபர் 2024 $736 மில்லியன் டீலை அதானிக்கு கொடுக்குது இந்த கென்யா அரசாங்கம். இந்த டீல் எப்படிப்பட்ட டீல் அப்படின்னா, இந்த கென்யாவை பொறுத்த வரைக்கும் ஹை டிரான்ஸ்மிஷன் லைனை அதானி நிறுவனம் அமைக்கும், அதை 30 வருடத்திற்கு பராமரிக்கவும் செய்வாங்க. இந்த டீலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கென்யாவுடைய ஹைகோர்ட் 25/10/2024 தற்காலிக தடையை போட்டுறாங்க. அப்போ அதானி கென்யா அரசாங்கத்தோட மும்முனைப்பாக எப்படியாவது இந்த டீலை போட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலை ஈடுபடும் போது தான் அமெரிக்காவுடைய புரூக்லின் நீதிமன்றம் இப்படிப்பட்ட பிடிவாரண்ட்டை போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட பிடிவாரம் போட்ட உடனே தான் கென்யாவுடைய அதிபர் தப்புச்சா போதும்டா அப்படின்னு சொல்லி இந்த 2 ஒப்பந்தத்தையுமே அதானி கிட்ட இருந்து ரத்து பண்ணி வெளியே அனுப்பியிருக்கிறாரு.
சரி, இப்போ மோடி கதைக்கு வருவோம். எல்லோருக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகள் தன்னுடைய நாட்டில் நடக்கும்போது எப்படிங்க அதானிக்கு அவர் வந்து இந்த இதை கொடுப்பாரு, அதுவும் மோடிக்காக கொடுத்ததா எப்படி சொல்ல முடியும்? மீட்டிங் நடப்பது எப்போ இயல்பாக நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்கலாம். இதற்கான பதில் என்ன தெரியுமா? நான் என்ன சொன்னேன், கென்யா அதிபரும் மோடி எப்போ சந்திச்சாங்கன்னு சொன்னேன், 5/12/2023 ஹைதராபாத் ஹவுஸில், நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸில் தான் சந்திக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. அப்படியே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போங்க, டிசம்பர் 1, 2023 ஆண்டு இந்த கென்யா அதிபரான வில்லியம் ரூட்டோ ஒரு அறிவிப்பை பண்ணுறாரு. என்ன தெரியுமா அறிவிப்பு பண்ணுறாரு? G20 தலைவராக இந்தியா இருக்கிறது, அதோடைய தலைவராக மோடி அவர்கள் இருக்கும்போதே கென்யாவை G20யோட நிரந்தர உறுப்பினராக அவர் சேர்த்து விட்டார். அதற்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் இந்தியாவுக்கு போக போகிறேன். இந்தியாவுக்கு போகும்போது இந்தியாவுடையும் கென்யா உறவும் வளரும் விதமாக, இரு நாட்டு உறவை பில்ட் பண்ணும் விதமாக தான் என்னுடைய நோக்கம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார். எப்போ? 5/12/2023 கென்யா அதிபரும் மோடியை சந்திப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? G20 பதவியில் இருக்கக்கூடிய மோடி கென்யாவை G20ல சேர்த்திருக்கிறார் அப்படின்றது. இந்த G20 நாடுகளில் சேருவது என்பது மிக முக்கியமானது. இதில் தலைவராக மோடி அவர்கள் இருந்த காலத்தில் கென்யாவுக்கு அதனை நிரந்தர உறுப்பினர் பதவியை கொடுத்து விட்டு 4 நாளில் கென்யா அதிபரோட அதானிக்காக டீல் பேசி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக அம்பலமாகிறது. அப்போ G20 பதவியை கூட அதானிக்காக மோடி முறைகேடாக பயன்படுத்தினாரா அப்படின்ற $1 மில்லியன் கொஸ்டின் எழுகுதா இல்லையா? அப்போ G20 தலைவர் பொறுப்பு என்பது மிக முக்கியமான பொறுப்பு. அந்த 20 நாடுகளை சேர்ந்த எல்லா நாடுகளுமே மோடி இப்படி பண்ணாரா அப்படின்றதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது எழக்கூடிய குரல்களாக இருக்கிறது. இதை சும்மா சொல்லல. கென்யாவுடைய முன்னாள் அதிபரான ரைலா ஒடிங்கோ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? When I was the Prime Minister of Kenya, I was introduced to the company activities by the Prime Minister Narendra Modi while he was then the Chief Minister of the state of Gujarat. Prime Minister Modi organized for a Kenya government mission to visit Gujarat, and I had the opportunity to visit this company's infrastructure projects, a railway line and an airstrip developed out of what was a swamp donated by the government of India. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் கொடுத்த அந்த நிலத்தில் ஃபுல்லாக அதானியை பாருங்க, எவ்வளவு நிறுவனங்கள், துறைமுகம் கட்டியிருக்கிறாரு, மின் உற்பத்தி நிலையம் பண்ணியிருக்கிறாரு, ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாரு, ரயில்வே லைனை பண்ணியிருக்கிறாரு, இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொடுத்த நிலத்தில் அதானி பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கென்யாவுடைய டெலிகேட்ஸை குஜராத்துக்கு வர வச்சு அதானியை அறிமுகப்படுத்தினவரே மோடி தான் அப்படின்னு சொல்லி கென்யாவுடைய முன்னாள் அதிபரான ரைலா ஒடிங்கோ சொல்லியிருக்கிறார். இவர் தற்போது வில்லியம் ரூட்டோ இருக்கார்ல பிரசிடென்டா, அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட் படியுமே அதானியை மோடி தான் கென்யாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்பது அம்பலமாகுதா இல்லையா? அப்போ கென்யாவை G20யில் சேர்ப்பதாக சொல்லி சேர்த்து விட்டு அதற்கு பகரமாக அதானிக்கு ஒரு ப்ராஜெக்டை கென்யாவில் மோடி வாங்கி கொடுத்தாரா அப்படின்றதான் இன்னைக்கு எழக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. வெறும் கென்யா மட்டும் இல்லைங்க, மோடி சாதாரண நாடுகளுக்கு கூட போகிறார்ல. இந்த கென்யாவுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா 4 ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கு போனார். அந்த 4 ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் எப்போ 2016 அப்போ போகும்போதே ஒவ்வொரு நாட்டிலையுமே அதானிக்கு இவர் டீல்களை வாங்கி கொடுத்ததற்கான ஆதாரம் அதானி வாட்ச் அப்படின்ற இணையதளத்தில் அப்பட்டமாக இருக்குது. வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு நாட்டிலையுமே மோடி எப்படியெல்லாம் போய் அதானிக்காக டீல் போட்டார் அப்படின்றத பின்னால் விரிவான வீடியோக்களாக தனித்தனியாக நாங்கள் வெளியிடுறோம். அப்போது அமெரிக்க கோர்ட்டுடைய வாதப்படி வெறுமன அமெரிக்க தொழிலதிபர்களை மட்டும் அதானி ஏமாற்றவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே மோடி அதானி சேர்ந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்றதான் இதன் மூலமாக அப்பட்டமாக தெரியுது. அப்போ 5/12/2023 ஆண்டு கென்யா அரசும் இந்திய அரசும் போட்ட ஒப்பந்தம் என்பது இரு நாட்டு ஒப்பந்தம் அல்ல, கென்யா அரசோட அதானி போட்ட ஒப்பந்தம் என்பது தான் தற்போது அம்பலமாகி இருக்கு. அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்திய அரசுன்னு போடக்கூடிய ஒப்பந்தம் அனைத்துமே அதானிக்காக போடப்படுகிறது அப்படின்றதான் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டு. இன்னைக்கு அது அம்பலமாயிருக்கு. ஏற்கனவே ஸ்ரீலங்காவில் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் சரி, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மின்சார ஒரு ஆலை அமைக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் சரி, இதே
இதே போல தான் இந்திய அரசு ஒப்பந்தம்னு சொல்லி அதானியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் இலங்கை அரசு வைத்த குற்றச்சாட்டு. அப்போ ஒவ்வொரு முறையும் இவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அதானிக்காக மட்டும்தான் போறாரே தவிர இந்திய நாட்டுக்காகவோ இந்திய நாட்டு மக்களுக்காகவோ எதுவுமே கிடையாது அப்படின்றதான் கென்யா அதிபர் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. கென்யா அதிபர் அவருக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் அந்த நாட்டில் நடந்தும் கூட அதானியுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னா எந்த அளவுக்கு பிரஷரை ஒவ்வொரு நாட்டிலையும் அதானி கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்றத பாருங்க. இப்படி எல்லாம் பிரஷரை கொடுத்ததுனால தான் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அதானிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. அமெரிக்கா கோர்ட் மூலமாக இன்னைக்கு அதானியுடைய அத்தனை சாம்ராஜ்யமே முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கென்யா உஷாராயி தங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இனி பங்களாதேஷ் ரத்து பண்ணலாம், ஸ்ரீலங்கா ரத்து பண்ணலாம், இனி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இனியும் அதானி என்ற குஜராத்தியை மோடி என்ற குஜராத்தி காப்பாற்ற நினைத்தால் இந்திய மக்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு மோடிக்கும் பாஜகவும் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கு. நன்றி.